வணக்கம் நண்பர்களே, உங்கள் பேப்பரின் ஆன்மீக தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எதுனா திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி பெறும் ஸ்தலம் எதுவென்றால் அது திருவண்ணாமலையே. இந்த மலை 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று வரலாறு கூறுகிறது. படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவும் காக்கும் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் தங்களுக்குள் யார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை கண்டறிய சண்டையிட்டு கொண்டனர். அப்பொழுது சிவன் அவர்களின் பலத்தை மதிப்பிடுவதற்காக ஒரு போட்டியை அறிவித்தார். அதில் வெற்றியாளர் சிவனின் தலையில் உள்ள தனது கிரீடம் மற்றும் அவரது கால்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி உடனடியாக ஒரு பெரிய தீப்பொறியாக மாறினார். அது பரலோகத்திலிருந்து பூமி வரை பரவியது. விஷ்ணு பகவானாக உருவம் எடுத்து சிவபெருமானின் பாதங்களை கண்டறிவதற்காக நிலத்தில் ஆழமாக தோன்றிய போது பிரம்மா ஒரு அன்னமாக மாறி சிவனின் கிரீடத்தை காண வானத்தில் பறந்தார். இறுதியில் இருவரும் தங்கள் ஆய்வில் தோல்வியடைந்தனர். விஷ்ணு பகவான் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டாலும் பிரம்மா சிவபெருமான் கிரீடத்திலிருந்து கீழே விழுந்த தாழம்பூவிடம் சிவனின் தலையில் இருந்து நான் எடுத்ததாக கூற வேண்டும் என்று சத்தியத்திற்கு எதிராக சாட்சியம் அளிக்கும்படி கேட்டார். தாழம்பூவும் பொய்யுறுக்க ஏற்றுக்கொண்டது. ஆனால் பொய் சாட்சியை கேட்டு சிவபெருமான் கோபமடைந்தார். சிவபெருமான் எல்லையில்லா வடிவில் இருப்பதால் சிவபெருமான் கிரீடத்தில் உள்ள ஒரு மலர் பூமியை அடைய 40,000 ஆண்டுகள் ஆகும். அவ்வாறு இருக்கும் பொழுது பிரம்மாவால் அதற்குள் சிவனின் தலையில் இருந்து தாழம்பூவை எவ்வாறு கொண்டு வந்து இருக்க முடியும்? எனவே பூமியில் உள்ள எந்த கோவிலிலும் பிரம்மாவை வழிபடக்கூடாது என்றும் தாழம்பூ எந்த பிரார்த்தனைக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் சபித்தார். 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயிலில் மலையை சுற்றியுள்ள அஷ்டலிங்கத்துடன் இது எண்கோண வடிவில் உள்ளது. ஒவ்வொரு லிங்கமும் நவகிரகத்துடன் தொடர்புடையது. எனவே அந்தந்த கிரக சின்னங்களுடன் தொடர்புடைய பல நன்மைகளை தருவதாக நம்பப்படுகிறது. இங்குள்ள மலையானது 2668 அடி உயரம் கொண்டது. இக்கோயிலில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையை வலம் வருகின்றனர். அவற்றில் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமியில் அதிக அளவில் பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையும் அங்கு தம்பதி சமோதரை வீற்றிருக்கும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் நினைத்து வணங்கி